ஏற்றி குன்றுளை இருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி மன்றுளில் மாறியாடும் மரச்சிலம்படிகள் போற்றி முன்னெறியதனை செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்தி நவையது காட்சி நல்கி என்னை முன்னடியாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு கடந்தோள் வள்ளல் பாத பொங்கலங்கள் போற்றி அவையேறும் இங்கேயும் முறை கற்று அவையேறு வைத்தருளும் மன்னம் சவையேறும் சிந்தனை பல்லூர் விளக்கம் ஸ்ரீ ஜெகநாதன் அங்கெழுத்தாள் ஞானமா நடராஜ பெருமானுடைய கருணையினாலே நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெருமண்டத்தை புறந்தருள் வருகின்ற உறவுகளும் இயல்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சிவஞானியினுடைய சுபானுபூதி நிலையை சொல்லுகின்றது என்று அந்த பாடலைத்தான் சென்ற வகுப்புல நம்ம அனுபூதி என்றால் உண்மை நிலை என்று அர்த்தம். சுவ அனுபூதி அப்படின்னு சொல்லி ரெண்டையும் தான் சுவானுபூதின்னு சொல்றாங்க. தன் உண்மை நிலை. சிவஞானி பார்க்கிறதுக்கு மற்றவர்களை போலத்தான் இருப்பார். அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவரை சாதாரணமாக நினைக்க முடியாது. அகத்தை கருத்து புறம்பெடுத்தவர்கள் என்று வள்ளலார் சொல்லுவார். அதனால் அதையே மாற்றி கொடுக்கின்ற அகத்தை வெளுத்து புறத்தை கருத்து இருக்கிறவர்கள். வெளியில பார்த்தால் மற்ற சாதாரண மக்களைப் போல இருக்கிறபடியினாலே அவர்கள் சிவஞானி என்பதையே மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் சிவஞானிகளோடு பழகுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிவஞானி தான் பெற்ற விளத்தை பிறருக்கு தெரிவிக்க மாட்டான். உங்களுக்கு ஏதாவது ஒரு புதையல் கிடைச்சதுன்னா யாருக்காவது சொல்லுவீங்களா? என்ற அனுபவத்தால் வருவது, அதிர்ஷ்டத்தால் வருவது அல்ல. அந்த அனுபவம் எல்லாருக்கும் வருவது என்பது ரொம்ப கடினம். அது பலகாலம் தொடர்ந்து செய்கின்ற முயற்சிகளினாலே வர வேண்டும். இதெல்லாம் புறத்தை. அகத்தை பார்த்தால் அதற்குரிய பக்குவத்துக்குரிய வினை வர வேண்டும். அவன் செய்த வினைகளில் பக்குவமான வினைகள் வந்தால்தான் அந்த அனுபவம் பெறுவதற்கு அவனுக்கு தகுதி உண்டாகும். அந்த பக்குவ வினைகள் வருகின்ற காலம் எது என்று நம்மால் சொல்ல முடியாது. அதை கணிக்கின்றவன் இறைவன் ஒருவனே. அதனால இருவினையொப்பு நிகழ்ந்த வழிதான் மல பரிபாகம் நிகழ்ந்தார். இருவினையொப்பு எப்பொழுது நிகழும்? அதுக்கு எத்தனையோ பிறவிகள் காத்திருக்க வேண்டும். அது முயற்சியினாலே மட்டும் வந்துவிடாது. அணுமலம் பக்குவப்படுவதற்குரிய காலமாக இருவினையொப்பு நிகழ்ந்தால் அப்பொழுது திருவருளை அந்த ஆன்மா பெற முடியும். அப்படிப்பட்ட திருவருளை பெற்ற ஆன்மா தான் சிவஞானியாக ஆகும். இந்த சிவஞானி பெற்றிருக்கின்ற அனுபவத்தை மற்றவர்கள் உடனே பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. வேடிக்கையா ஒருத்தர் கேட்கிறார், தண்ணீர்ல முழுகினால் ஆச்சாரம்னு சொல்றீங்க, தண்ணீரையே கிடக்கிற மீன் தினந்தோறும் முப்பொழுதும் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறது, அது ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறதே, அதற்கு இறைவனுடைய திருவருள் சுலபமா கிடைக்கணும். எல்லாம் உங்களுக்கு ஜைன சமயத்துல கிண்டலாக சொல்வாங்க. படிமுறையினாலே புறக்கரணங்கள் பக்குவப்பட, அதனாலே அகக்கரணங்கள் கட்டுப்பாட்டுக்கு வர, அதனாலே சித்தம்
சிந்தனை அசிந்தனை என்ற ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு நிலை வருமானால்தான் அவர் சிவஞானி என்று அழைக்கப்படுவதற்கு உரிமை. எதையும் சிந்திக்காமல் இருக்கிறதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை என்கின்ற நிலை வரும். அது எப்பொழுது வரும்? மனம் சரணமற்று இருந்தால்தான் வரும். கடற்கரையில் இருந்து கொண்டு அலை நின்ற விவாடு குளிக்கலாம் என்பது போலத்தான். அலையும் எப்பொழுதும் நிலைக்கு குளிக்க போறதில்லை, இவனும் குளிக்க போறதில்லை. ஆகவே இவன் பிறவி என்னும் பெருங்கடவுள் விழுந்து தொடர்ந்து பல பிறவிகளை மாறி மாறி எடுத்து வந்து அதன் காரணமாக இவனுக்கு பிறவியில் சலிப்பு ஏற்பட்டு அந்த சலிப்பின் காரணமாக இவன் வேறொரு பற்றி தேடுகிறான். இயற்கையாக மனம் ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டுதான் இருக்குமே தவிர தனியா நிற்காது. உலகப் பொருள்களை எல்லாம் அந்த மனத்திற்கு கொடுத்து பார்த்து அது ஆறாமை ஏற்படுகின்ற பொழுது அதுக்கு மேல வேறு சிறந்த பொருள் ஏதாவது கிடைக்குமா தான் பற்றி கொள்வதற்கு என்று பார்க்கும். அந்த மாதிரி நேரங்களிலே இறைவனை அதை பற்றி கொள்ளும்பதற்குரிய பொருளாக கொடுத்து பிறகு கவலையற்று இருக்கிறான் என்றால் எது தேட வேண்டுமோ அதை தேடி மனத்துக்கு பற்றுக்கூடாக கொடுத்து விட்டபடியினாலே இனிமேல் வேறு முயற்சிகள் தேவையில்லை என்று பற்றி அந்த பொருளை பற்றி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறது மனம். அப்பொழுது வேறொன்றை சிந்திப்பதும் இல்லை, சிந்தியாமல் இருப்பதும் இல்லை. நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை உண்டாகிறது. ஓங்காரத்து உள்ளுக்கு உள்ளே முருகன் உருவம் கொண்டு தோங்கார் நினைப்பும் மறப்பும் வரா தினைப்போதளவும். ஓங்காரத்து உள்ளொடுக்குள்ளே முருகன் உருவம் கண்டு அந்த உருவத்திலேயே தூங்கார். அந்த காட்சியை இடையராமல் கண்டுகொண்டே இருக்க வேண்டும். நினைப்பும் மறப்பும் போய்விட வேண்டும் என்றால் மறந்தால் நினைத்தல் என்பது வரும், நினைத்தால் மறத்தலும் நிகழும். எப்பொழுதும் இடையராமல் சிவஞானியாரமும் சிவத்தை சிந்தித்துக் கொண்டு கிடக்கிறபடியினாலே அந்த சிந்திக்காத நேரம் என்று ஒன்று இல்லாதபடியினாலே அங்கே நினைப்பும் இல்லை மறப்பும் இல்லை அப்படின்னு அதுதான் இங்க சொல்றாரு பாட்டுல 22வது பாடல் பக்கம் 60 இருக்கிற மேல வாங்க. சித்தமானது வேறொன்றையும் சிந்தியாமல் சிந்தியா அசிந்தியம் அவ்விரண்டும் என்றாய். தத்துவ அதீத நெற்கள சொரூபமான தன் சொரூபம் அறிந்தால் எச்சுகம் உண்டு. அச்சுகவே நித்திய நிர்விகற்பமாய் சிந்திக்க அறிதாய் நிரதிசிய ஆனந்தமாகிய பரம சுகமாம். அத்துரிய சுகம் ஏது திருஷ்டாந்தம் என்றால் ஆதி அந்த அதீதமாம் முத்தி சுகம். இது ரொம்ப கரெக்டா நமக்கு முத்தி சுகத்தை பற்றி சொல்லிட்டாருன்னு சந்தோஷம். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு முடிவு வார்த்தைகளினுடைய கோர்வையினாலே முக்தி என்றால் இன்னது, முக்தி சுகம் என்றால் இன்னது என்பது சொல்லிவிட்டது போல இந்த பாட்டு. அது அனுபவத்தினால் அறியக்கூடியதே அன்றி சொல்லளவினால் அறிவாற்றலால் சொல்லக்கூடியது. பாட்டை பாரு. சித்தமானது, இந்த சித்தம் என்று சொன்னாலும் ஒரு பொருள் இருக்கும் பொழுது அறிவானதும் பொருள். சித்தம் என்பது அந்த கரணங்கள் 4ல் உண்டு. உயிருக்கு அறிவு விகற்பத்தை உண்டாக்குகின்றபடியினாலே சித்தம் என்பதற்கு அறிவுன்னு அர்த்தம் எழுதார். உயிர் என்னோடு கூடி தொழிற்படுகிறது? அந்த கரணங்களோடு கூடி
அமைச்சு அரசியலை அமைச்சர்களோடு கூடிய அரசன் உசாவுவது போல உயிரானது அந்த கரணங்களோடு கூடி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வது. உயிர் உடலுக்குள்ள இருக்கிறது. இந்த உயிருக்கு வெளியில் இருக்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது யாரு? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த கரணம். அது 5 ஆளை வச்சு நெய்வாய் கண்ணுச்சு. அவற்றின் மூலமாக வெளி விஷயங்கள் உள்ளே போகும். இந்த நெய்வாய் கண்ணுக்கு செவியாகிய வாயில் இருக்கே, அந்த வாயில்களை அடைச்சு விட்டால் மனத்துக்கு விஷயம் கிடைக்காது, அந்த கரணங்களுக்கு விஷயம் கிடைக்காது. உயிருக்கு புறத்தறிவு கிடையாது, வராது. சரி, வாயிலை எப்படி அடைக்கிறது? நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு வழி பண்ணாங்க. எந்த வாயில்களின் மூலமாக மனம் புறம்போகிறதோ அப்படி புறம்போகாதபடி அந்த வாயில்களின் மூலமாக இறைவன் உள்ளே புகும்படியாக செய்தார். அதுதான் நம்முடைய திருக்கோயில் முறை. காதினாலே உள்ள கேட்க ஒரு புலன் என்ன செய்கிறது? புறத்து ஒலிகளை எல்லாம் வாங்குகிறது. அப்படி இல்லாமல் திருக்கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்ட உடனே அந்த இசை வாத்தியங்களினுடைய ஒலி நமக்கு உள்ளே போகிறது. இப்பொழுது தீபாராதனை ஆகிறது, இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி நடக்கிறது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி இசை வாசிக்கப்படுமோ அந்த இசை திருக்கோயிலிருந்து இந்த செவி வழியாக உள்ளே போகும். செவி வழியாக வேறொரு சினிமா பாட்டு போனால் தொந்தரவு. செவி வழியாக இந்த இறைவனுடைய திருக்கோயில் நாதஸ்வர ஒலியை நுழையுமானால் அப்பொழுது திருக்கோயிலில் என்ன நடக்கிறது என்பதை உயிரானது கணக்கு பண்ணிக்கும். அதே மாதிரி தான். அதனால்தான் ஐம்பொறிகளுக்கு வாயிலாகிய சுவை, ஒளி, ஊர்வோசை, நாற்றம் என்ற 5ஐயும் இறைவனுடைய சம்பந்தமுடையதாக ஆக்கி வைத்த கோயில்களை நாம் பார்க்கிறோம். கோயிலை சார்ந்து சிற்பக்கலை, கோயிலை சார்ந்து இசை, கோயிலை சார்ந்து நடனம், இப்படி கோயிலை சார்ந்து நல்ல இனிய சுவையான சித்திரான்னங்கள், உணவு வகைகள், இதெல்லாம் ஒவ்வொரு கோயிலையும் பலகார கடை வச்சுப்பாங்க. வாய்க்கு, கண்ணுக்கு, மூக்கிற்கு என்று இப்படி எல்லாம் நிறைய காலத்தில் உண்டு. சிறந்த பொருளாக இருந்தால் அரசர்கள் கோயிலுக்கு கொடுத்து விடுவார்கள். திருவனந்தபுரத்தில் அவ்வளவு செல்வம் இருக்கிறதுன்னு சொன்னால் காரணம் அதான். அது அரசுடமையான கோயில். அந்த அரசர்கள் அந்த பக்தி உள்ளவர்கள். அவர்கள் திருவாபரணங்களை எல்லாம் தங்கள் மனைவிகளுக்கு அழிந்து பார்க்காமல் இறைவனுக்கு வைத்தார். இறைவனுக்கு அணிந்தால் எல்லாரும் கவலை இல்லாமல் பார்க்கலாம். அவன் மனைவிக்கு அணிந்தானே என்ன இருக்குதுன்னா கவலை இல்லாமல் பார்த்தான்னா கன்னத்தில் இருக்கு. இதனால்தான் திருக்கோயில்களிலே இருந்தது. திருக்கோயில் திருடர்கள் வந்த ஒரு பாட்டு சில வரைக்கும் இத்தவர்கள் சிந்தனை காக்கி நாயினேந்தன் கண்ணனின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலத்தேயாக்கி வாக்கு உண்மணி வார்த்தை காக்கி ஐம்புலங்கள் ஆற வந்து இணையாட்கொண்டு என் உள்ளே புகுந்த பிச்சை பாலமுத பெருங்கடலே என்னுள்ளே புகுந்த. எந்த வழியாக இறை நினைப்பு வராமல் போய்விடுகிறது, உலக விஷயங்கள் நமக்கு வருகிறது. ஆகவே இந்த 5 பொறிகளும் உலக விஷயங்களை வாங்கி நமக்கு உள்ளே அனுப்பி கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் நாம் தடுமாறுகின்றோமோ அப்போது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அரை மணி நேரமாவது இந்த மாதிரி திருக்கோயிலுக்குள்ளே போகிற பொழுது உங்களுக்கு எந்த ஐம்புலங்கள் நமக்கு சேட்டை உடையனவாக இருந்தனவோ அவைகளெல்லாம் இறைவன் சார்பான 5 முயற்சிகளை உள்ளே இந்த
ஒரு பெரியவர் ஒரு பையனை பார்த்து இந்த ஓட்டை குடத்துல தண்ணீரை வைக்கிறாங்க. உங்களுக்கு தான் மூளை இல்லைன்னா எங்கிட்ட இந்த மாதிரி சொல்றீங்களே, இது எப்படியா தண்ணி நிறைக்கும்? இது ஒரு ஓட்டை குடமாச்சு. நான் நிறுத்து காட்டினால் என்ன செய்கிறாய்? நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். அவனை அழைத்து கொண்டு ஒரு குளத்துக்கு போய் இறங்கினார். குளத்துக்குள்ளே அந்த ஓட்டை குடத்தை அமுத்தினார். இப்போ என்ன நடக்குது பார்த்தியா? எந்த ஓட்டைகளின் வழியாக தண்ணீர் போகும் என்று சொன்னாலோ அந்த ஓட்டைகளின் வழியாக தண்ணீர் உள்ளே வந்து. இதுதான் நம்முடைய திருக்கோயில் வழிபாட்டிலே ஐம்பொறிகளை புலனடக்கம் செய்வது வேண்டியதில்லை. ஜெயின சமயம் முதலாயவற்றில் புலனடக்கத்தை பற்றி அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். அதுக்காக கண்ணுக்கு ஒரு பட்டம் கட்டி கண்ணை அஞ்சலியும் பார்க்கக்கூடாது என்றும், மூக்கு எதையும் வாசனையும் நுகரக்கூடாது என்றும், வாய் எதையும் சுவைக்கக்கூடாது என்றும், ஸ்பரிச உணர்ச்சி வரக்கூடாது என்பதனாலே உடம்பிற்கு எந்த விதமான சுகத்தையும் காட்டக்கூடாது என்றும் இப்படியெல்லாம் அவர்கள் தடுத்து விடுகிறார்கள். இப்படி செய்வதனாலே புலனடக்கம் உண்டாகாது. எப்பொழுது இது அவிழ்க்கப்படுகிறதோ அப்பொழுது ஓட ஆரம்பிச்சு. நம்ம வழியில மாடும் வண்டியும் பழகினால்தான் முறைப்படி போகும். இல்லாமல் அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஏமாந்த சமயம் பார்த்து வண்டியும் தூக்கி கொண்டு வழியில போயிட்டு. அதனாலே புலனடக்கம் என்பது இல்லை, புலன்களை வழிமாற்று, புலன்களை போக மாற்றி குந்தியை ஒருங்க வைக்கும். இப்படி சிவஞானியானவன் தன்னுடைய மனத்துக்கு இடையறாமல் சிவபரம்பொருளை கொடுத்து விடுகிறபடியினாலே அதை விட்டு அதை வேறொன்றை வருவதற்கு ஆசை இல்லாமல் அது வெறித்து கிடக்கும். அப்ப அவனுடைய முயற்சியே தேவையில்லை. நாம் 2 வேலை சில நேரங்களில் செய்கிறோம் பாருங்க. வாயாலே ஒரு பாராயணத்தையும் செய்து கொள்வோம், மற்ற வேலைகளையும் நடக்கும். இதுபோல சிவஞானி என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய மனத்துக்கு சிவத்தை கொடுத்து விட்டு அந்த சிவத்தோடு இந்த மனம் கிடக்கும்படியாக செய்து கொண்டு மற்ற கர்மங்களிலேயும் ஈடுபடுகிறார். ஆனால் கர்மங்களில் ஈடுபட்டாலும் அவனுடைய சிந்தனை அந்த சிவத்தின் மேல் உண்டு. 1000 வேலைகளை செய்தாலும் ஒரு நல்ல தாயினுடைய மனம் தூளியே தூங்குகிற குழந்தையின் மேல் தான் எப்பொழுது விழித்துக் கொள்ளணும், எப்பொழுது தயாராகணும். அது விழிக்கிற நேரத்துக்கு ஒரு அரைக்கணம் முன்னாலும் போக மாட்டாள், பின்னாலும் போக மாட்டாள், கரெக்டாக இருப்போம். அந்த அளவுக்கு குழந்தையை அவள் நேசிக்கணும். இது ஒரு கழுத்தருக்கு பிறந்து என் உயிரை வாங்குதேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறது இருக்காங்க. எனவே சிவஞானியானவன் சிவத்தை நேசிக்கின்ற அந்த நேசிப்பு அந்த அளவில் இருக்குமானால் புற விஷயங்களில் அவன் பிரவேசிக்கிற பொழுது கூட அந்த சிவம் அவன் நெஞ்சை விட்டு அகலை. சிந்தித்தலும் சிந்தியாமல் இருத்தலும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக சிவம் அவனிடத்தில் சிந்தியா அசிந்தியம் அப்பிரண்டும் தின்றாய் தத்துவ அதீத நிற்கள சுரூபமான தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாகிய தத்துவ அதீதமாக நிற்கள சுரூபமான நிற்களம் வடிவம் இல்லாத அது அருவமான நிற்கள சுரூபமான தற்சொரூபம் அறிந்தார். ஆன்மஸ்வரூபத்தை யார் ஒருவன் அறிகின்றானோ அப்பொழுது என்ன சுகம் உண்டாகும்? அவரை தான் கேட்கணும். அவர் கேட்கிறார் நம்மளை பார்த்து. எச்சுகம் உண்டு? அச்சுகமே நித்திய நிர்விகற்பமாய் நிலையானது, நிர்விகற்பம் வேறுபாடற்றது, சிந்திக்க அறிவு, நிர் அதிசய ஆனந்தமாகிய பரமசுகம். இயற்கைக்குரியதல்லாத ஆனந்தத்தை தரக்கூடிய பரமசுகம். அந்த பரமசுகம்தான் முக்தி சுகம். இங்கு ஆன்மா தன்னை அறிகிறதோ அதுவே அதற்கு முக்தி சுகம். ஏனென்றால் எந்த ஆன்மா தன்னை அறியும்? இடையறாமல் சிந்தனைக்கு சிவத்தை கொடுத்திருக்கின்ற ஆன்மாதான் தன்னை அறியும். சிவத்தோடு கலந்து ஆன்மா தன்னை அறிகின்ற பொழுது
அப்பொழுது அதுவே நித்திய பரம சுகமாக அந்த ஆன்மாவுக்கு ஆகிவிடும். வேற ஒன்றும் இல்லை. அத்துரிய சுகம் ஏது திருஷ்டாந்தம் நின்றாய். அந்த சுகம் எப்படிப்பட்டது என்பதை காரணங்கள் உதாரணங்கள் ஆகியவற்றினாலே காட்ட முடியாது. ஏதுன்னா காரணம், திருஷ்டாந்தம்னா உதாரணம். உலகத்துல ஒரு விஷயத்தை காட்சியினால் காட்டணும், காட்சியினால காட்ட முடியலன்னா ஏது திருஷ்டாந்தத்தால் காட்டலாம். ஏது திருஷ்டாந்தத்தால் காட்டுவது என்பது அனுமானத்தால் காட்டுவது. சித்தாந்தத்தில் 3 அளவைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. காட்சி அளவை, அனுமான அளவை, ஆகம அளவை. நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது உண்டு என்று அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். கண்ணால் பார்க்கிறோம், ஐம்புலன்களால் அனுபவிக்கிறோம், ஆகையினாலே அது உண்டு சொல்ல காட்சி அளவை, ஆகம அளவு, நூலளவு. இப்பொழுது நான் சொல்லுவது என்ன? அனுமான அளவு. காரியத்தை கொண்டு காரணத்தை அறிகிறோம். அது ஏறக்குறைய பிரத்யட்ச அளவைக்கு சமமானது. இன்னும் சொல்ல போனால் பிரத்யட்ச அளவையை விட இன்னும் கெட்டியானது. இதுக்கு ஏது காரணம். ஏதுன்னா இந்த காரியம் நிகழ்கிறது, அதனால் இதற்குரிய இந்த காரணம் இருக்க வேண்டும். ஏது என்பது காரணம். புகையை பார்த்த உடனே அந்த இடத்தில் நெருப்பு இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறானே ஏது. இதுக்கு என்ன திருஷ்டாந்தம்? உள்ள இடங்களிலெல்லாம் நெருப்பை காணலாம். அடுப்படியை பாருங்கள், மேலே புகை வருகிறது, அதனால் உள்ளே நெருப்பு. அனுமான அளவை ஏது திருஷ்டாந்தத்தினாலே சொல்லலாம். ஆனால் இந்த துரிய சுகத்தை ஏது திருஷ்டாந்தத்தினாலே அறிவது என்பது முடியாது. ஏன்னால் சுகம் அனுபவிப்பவன் ஒரு நிலையாக இருக்கிறான். அவனை பார்த்து இவன் சுகம் அனுபவிக்கின்றானா இல்லையா என்பதையும் கூட உலகம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவன் சுகஸ்வரூபமாக ஞானியாக இருந்து கொண்டிருப்பான். அதனால ஞானிகள் அறிதற்கு அறியவர்கள் என்று சொல்லுவார். நம்மை போல ஞானிகள் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஞானிகளா? அப்படி வெளியில் இருக்கிறார். ஞானிகளை இனங்கண்டு கொள்வது ரொம்ப கஷ்டம். திருவண்ணாமலையில ராமசுரகுமார் என்று ஒரு சாந்தி இருந்தார். அவர் ஆசான்யாவே நம்பலாம். பரமஞானி அவர். அனுபூதி நிலையில இருக்கிறவர். அவரை இவரால் புரிஞ்சுக்க முடியல. ஆதிபராசக்தி மருவத்தூர்ல இருக்கிற பங்காருவே நம்புறேன். பங்காரு பண்ணாரு. அவர் கழுத்தறுத்த உடனே இவர் விட்டார். திரும்பி என்கிட்ட சொல்றாரு, எல்லாம் ஃப்ராடுயா. ஆமா, நான் அப்ப சொல்ற போது நீங்க ஒத்துக்க மாட்டேங்க, இப்ப ஃப்ராடு. ஞானிகள் அல்லாதவர்கள் பிறரை ஏமாற்ற முடியும். ஆனால் ஞானிகளுக்கு பிறரை ஏமாற்ற வேண்டிய அவசியம் அத்திரிய சுகம் ஏது திருட்டாந்தம் என்றால் ஆதி அந்த அதீதமாய். அந்த சுகம் எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்பது கிடையாது. அதுக்கு அந்தமே இல்லை. ஒரு முறை அந்த சுகத்தை பெற்றுவிட்டால் அது பிறகு இந்த ஆன்மாவை விட்டு விலகுவதில்லை. பெறுகிற வரையே இந்த ஆன்மா பிறவி எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாகினாலே எனக்கு தெரியல. அதை பற்றி அது கிடைக்கலையே, வேணும்னு தெரியல. இத்தனாம் தேதி ஊர்ல போயிருக்கிற அம்மா வருவார்கள் என்றால் அந்த குழந்தை இந்த தேதி காலை கிழிக்கிற போதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு. ஆனால் ஆன்மாவுக்கு இந்த ஞானம் எப்பொழுது வரும் என்பதையும் தெரியாது. இந்த ஞானத்திற்கு போகின்ற நாளும் இல்லையாகினாலே வந்துவிட்டால் போகாது. அதனால்தான் அது ஏது திருட்டாந்தம் என்றால்
ஆதி அந்த அதீதமாம் முக்தி சுகம் என்று அது சொன்னார். இதுக்கு மேலே நாம் சொல்ல முடியாதுன்னு அவர் விட்டுட்டார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சிவஞானிகளை போய் கண்டுபிடிச்சு பார்த்தா தெரியும். என்ன பிராக்டிக்கல் லைஃப் சொல்றோம். அடுத்த பாட்டும் அதே மாதிரி சிவஞானி சிவஞானத்தால் சிவனோடு திருப்பின்றி நிற்கும் தன்னை அறிந்து சிவானந்தமாய் வாழ்வன். அதான் இந்த பாட்டை சொல்லப்படுறது. இறைவனுக்கு பொது நிலையிலே உருவம் அருவம் அருவுருவம் என்று மூன்று. அது தடத்த நிலை. உயிர்களோடு இறைவன் தொடர்பு படுகின்ற பொழுது அருவமாக இருப்பதும் உண்டு, அருவுருவமாக இருக்கிறதும் உண்டு, உருவமாக இருக்கிறதும் உண்டு. இந்த அருவம்னா எப்படி அப்படின்னு ஆகாயத்தை போல சிதம்பரத்தில் இறைவன் ஆகாய வடிவனாக இருக்கிறான். அதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் ஒரு நடராஜ ஒரு உருவமும் ஒரு சிவலிங்கமும் இரண்டும் சேர வருது. உண்மை என்ன? ஆகாய வடிவம் தான். ஏற்கனவே ஒன்றும் இல்லாத ஆகாயம் போல இருந்த அருவம் தான் வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது. அமர்நாத்திலே பனிலிங்கம் ஏற்படுவது போல வெட்ட வழியை சிவபரம் பொருளாக வழிபாடு செய்யும். அந்த சிவபரம் பொருளை சிவலிங்கமாக வழிபாடு செய்கிற பொழுது அருவுருவமாக இருக்கிறது. அதாவது சுரூப சிவனோடு உயிர்களுக்கு தொடர்பு ஏற்படுவதற்காக அந்த சொரூப சிவன் ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த வடிவம் முதல்ல நம்மை போல கரசரணாதி அங்கங்கள் இல்லாமல் ஒரு குறியாக ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுதான் சிவலிங்கம். இந்த மாதிரி விகற்பமான வடிவங்கள் இல்லாதபடியினாலே அது வடிவம் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஒரு உருவம் இருக்கிறபடியினாலே அதை அருவம் என்றும் சொல்லுவதற்கு. அதனால அருவுருவம் என்று ஒன்றை நாம் உருவம் உடையவராக இருக்கிறவர் நன்றாக. அவருக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, முகம், கண் எல்லாம். இந்த மூன்றும் இறைவன் ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ளுவதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற அமைப்பு. ஆனால் இறைவனுக்கு இந்த மூன்றும் இல்லை. திருவந்த தொல்லை புகரத்தோடு தேவர் ஓத்தி வெறுவந்தனை செய்து அறிதற்கரும் வெற்றி எய்தி அருவந்தனையும் உருவத்தையும் அண்டி நின்றான் ஒருவன் தனது பதந்தனை உலகத்தோடு வைப்பான். அருவந்தனையும் உருவத்தையும் அண்டி நின்றான். அவனுக்கு அறிவுமும் இல்லை, உருவமும் இல்லை. அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு சயின்ஸ் டாக்டர் அப்படி சொல்றதுனால மற்ற சமயங்கள் இறைவனே இல்லை, அது அருவம் என்று சொல்லுகின்றதும் சைவத்திற்கு உட்பட்டு விடுகின்றது. உருவம் சொல்லுகின்ற சமயங்களும் எந்த உருவத்தை கொண்டாலும் அந்த உருவம் சைவத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை. அதுவும் சைவம் தான். ஊரிலான் குணம் புரிகிறான், முன்னிலான் உரைக்கும் பேரிலான். அதனால இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மான் அப்படி சொல்லி சொல்வார். அது எந்த சமயத்திலே எப்படிப்பட்ட கடவுளை கொண்டாலும் அந்த கடவுள் சிவன்தான் என்பதற்கு ஏதுவாக அருவம், உருவம், அருவுருவம் மூன்றும் இறைவனுக்கு சொல்லப்படுகிறது. இதைத்தான் நவந்தர் வேதம் என்று நான் பின்னால் அருவம் 4, உருவம் 4, அருவுருவம் 1 என்பது. இந்த நவந்தர் வேதமும் இறைவன் நடிக்கின்ற நாடகம் என்று சொல்லுகிற பொழுது அப்ப இந்த 9 அவருக்கு வடிவம் அல்ல என்று தெரிகிறது. இந்த 9 அல்லாததுதான் அவருடைய சொரூப நிலை. அந்த சொரூப நிலை உலக காரியத்திற்காக 9 வடிவங்களை எடுத்துக் கொள்ளுகிறது. இறைவனுடைய தடத்த நிலையாகிய அருவம்,
அறிவுருவம் உருவம் என்னும் மூன்றற்கும் அப்பாற்பட்ட சொரூப நிலை. அந்த சொரூப நிலையை சொல்வதற்குத்தான் துரியம் என்று சொன்னார். துரிய சுகம். சுரூப நிலையிலே இருக்கின்ற இறைவனோடு இந்த சிவஞானியானவன் ஒன்றுபட்டு அனுபவிக்கின்ற அந்த சுகம் இருக்கிறது. அந்த சுகம் ஏது திருட்டாந்தம் இல்லை, ஆதி அந்தம் இல்லை. அந்த இப்படிப்பட்ட சிவஞானிக்கு சமய நியமங்களிலே சங்கற்பம் கிடையாது. சங்கற்பம் என்றால் நினைவு. சமய நியமங்களிலே சங்கற்பம் இல்லைன்னா அதுல அவனுக்கு நினைவு கிடையாது. காலையில் இருந்து அனுஷ்டானம் பண்ணணும், பூசை பண்ணணும். பூசைக்கு பிராதானியம் கொடுத்து விடுகிற பொழுது இவன் இடையறாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வழிபாடு தடை. சில சமயங்களில் பாராயணம் பண்ணும்பொழுது வேற நினைப்பு வந்துடும். பாராயணம் கட்டாயம் திரும்ப முதலிருந்து ஆரம்பிக்கிறதா விட்ட இடத்துல ஆரம்பிக்கலாமான்னு நமக்கு தனது. சிவஞானி இடையறாமல் சிவத்தோடு தன்னைக்கு ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறவன் ஆகியனாலே சிந்திப்பதும் சிந்தியாமல் இருப்பதும் இல்லாமல் மனத்திலே சிவத்தை கொடுத்து விட்டு உட்கார்ந்திருக்கிறவன் ஆகியனாலே அவன் வேறொரு சங்கற்ப விகற்பங்கள் உண்டானால் அவன் சிவத்தை விட்டு விலக வேண்டிய நிலைமை. அந்த மாதிரி விலகக்கூடாது என்பதற்காகத்தான் சிவஞானிக்கு சமய நியமங்களின் சங்கற்பம் கிடையாது. அவன் சமய நியமங்களை பற்றி கவலை. அவன் என்ன நினைக்கிறானோ, எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லுவான். சில கட்டுப்பாடுகள் என்ன, ஒரு எல்லைக்கு அவனை வரவழைக்கும். அவனுடைய நியமத்தில் அது வந்து இடையூறாக குரு விஷய சங்க மனு வியாபாரம் உண்மணி பாபகமாவது உயர் பரண சுகம் நிர்விகற்பமாய் லயித்த போது நிரதிசிய ஆனந்தமாகிய சுகமும் விளங்கும். சர்வ திக்கு தேச காலங்கள் யோகிக்கு ஆகும். சரியை கிரியை யோகம் சமய நியமங்கள் சிறி வர்ண ஆசிரமங்கள் முதலாய நிகழ்த்தும் தேச காலம் திக்கு சிவஞானிக்கு ஆகாம். எதுவும் தேவையில்லை. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் சிவஞானி சிவத்தோடு சுதந்திரமாக ஒன்றுபட்டிருக்கிறார். அவன் இந்த கட்டுப்பாடுகள் இருந்தால் சிவத்தோடு இருந்து அவனுக்கு இருக்கிற தொடர்பில் இடைவெளி ஏற்படும். ஒரு விஷய சங்க மனோ வியாபாரம் போக்கி. மன வியாபாரம், மனம் சிலவற்றை நினைக்கிறது, சிலவற்றை விசாரணை செய்து பார்க்கிறது. சங்கற்ப விகற்பம். ஒரு விஷய சங்கம், விஷய கூட்டம். விஷய கூட்டம் சுவைக்கு ஒளிக்கு ஊறு ஓசை நாற்றம் ஆகிய விஷயங்களினுடைய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஏற்ற சில பொருள்களை இது நாடுகள். அந்த பொருளை கொடுக்கலாமா இல்லை வேற பொருளை கொடுக்கலாமா என்று மனோ வியாபாரம் நடக்கும். இதை விட அது தேவலாம், அதை விட இது தேவலாம் வியாபாரம். அதுதான் இங்க சொல்றாங்க மனோ வியாபாரம். இந்த மனச்சலனம் கிடையாது. உண்மை பாவகமாவது உயர் பரம சுகமாய். உண்மணி, மணின்னா மனத்தால் நினைப்பது.
உண்மனின்னா மனத்துக்கு அதீதமான, மனோதீதம் மனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதாகிய திருவருட் பிரகாசம், அதையே பாவனை பண்றது. உண்மணி பாவகமாவது அதுதான் உயர் பரவ சுகமாய் மனோ அதீதமாக பிரயோகிக்கின்ற திருவருள் சக்தியானது தன் அறிவின்கள் விளங்கப் பெறுதல், அதுதான் மேலான சுகம். திருவருளோடு ஒன்றித்து நின்று திருவருள் தன்னிடத்திலே விளங்கப் பெறுதல். முன்னால் அவர் எப்படி இருந்தார், முன்னால் அவர் எப்படி இருந்தார். ஞானசம்பந்தர் ஒரு சிவஞானி. அவர் நடந்து போகின்ற காட்சியை வணக்கத்துக்கு பொறுக்காத தகப்பனால் அவரை தூக்கி தோளின் மேல வைத்துக் கொள்கிறார். அப்படி என்ன செய்தார் அவர் என்று சொல்லி கேட்டா சேக்கிழார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தந்தையாரோ சோபாத இருந்தவர், அவர் தன்னை தூக்கி தோளின் மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அதனால என்னாச்சு, தன்னுடைய திருவடி அவருடைய இதயத்திலே படுகிறது. இவரே சிவக்குழந்தை தானே, அப்படி இருக்கிற பொழுது இவருடைய திருவடி பட்டால் சிவத்தினுடைய கால் விடுவதாகத்தானே பொருள் நமக்கு தெரியும். ஆனால் அவர் இதுக்கும் மேல போய் சிவபாத இருதயர் அகத்தை சிவபாத இருதயராக இல்லாமல் புறத்தேயும் சிவபாத இருதயராக ஆக வேண்டும் என்று நினைத்து இவர் இடையறாமல் சிவோகம் பாவனையினாலே சிவனேயாய் விளங்கினார் என்று சேக்கிழார் எழுதுகிறார். இதுவரையும் இடையறாமல் சிவோகம் பாவனை இல்லாமல் இருந்தாரா? சிவத்தோடு இருக்கிற தொடர்பில் ஏதாவது வேறுபாடு இடையறம் ஏதாவது இருந்ததா? இது புதுசாக ஏதோ இடையறாமல் மனத்தை வைத்த கருத்தோடும் போந்தார் என்று அங்கே எழுதணும். சிவத்தை மனத்திலே வைத்த கருத்தோடும் போந்தார் என்று எழுதணும். இதுவரையும் இயல்பாக இருந்த செயல் இப்பொழுது நினைந்து செய்த செயல் என்று ஆகும். எவ்வியிருக்கும் தாதை கடல் தன் மனத்தை வைத்த கருத்தோடும் போந்தார். எப்பொழுதுமே ஒரு மனத்துல இறைவனுடைய திருவடிகள் இருக்கின்றன. அந்த திருவடிகளை திரும்ப இப்போது நினைக்கிறார். ஏற்கனவே சிவஞானி சிந்திக்காமலும் சிந்தித்தும் இரண்டும் செய்யாமல் மனத்தோடு சிவத்தை தொடர்புபடுத்துகிறான்னு சொல்லுவோம். இங்கே சிந்தித்து சிவஞானி தொடர்புபடுத்துகிறோம். அதுதான் இந்த ஒரு இடங்கள்ல உண்மணி பாவகமாவது உயர் பரவசுகமாக நிர்விகற்பமாய் எந்த விதமான வேறுபாடுகளும் தெரியாமல் வைத்த போது அப்பொழுது நிரதிசிய ஆனந்தமாகிய அந்த சுகம் விளங்கும். வைத்தல் என்றால் அதிலே ஒன்றுபடுதல். சுருக்கமா சொன்னா இடையரா பேரன்பு என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையை அங்க போட்டுக்கலாம். இடையறுதல் இல்லாமல் இறைவனிடத்திலே அன்பு செய்யும். ஒரு நூல் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் சிவஞானிக்கு. அது சிவத்தோடு அவனுடைய மனத்துக்கு உள்ள வியாபாரத்தை அடக்கிவிடும். ஒரே எல்லையிலே எப்பொழுதும் வைத்துவிடும். நீதி காரியங்கள் எதை செய்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. சர்வ திக்கு தேசம் காலங்கள் யோகிக்கான். யோகம் செய்கின்றவன் இந்த திசையை நோக்கி இந்த இடத்திலே உட்கார்ந்து இந்த காலத்திலே இந்த யோகத்தை ஆரம்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு வரையறை உண்டு. இப்போ இந்த ஆசனங்கள் எல்லாம் போடுவார்கள். இந்த ஆசனம் போடும் பொழுது எங்கே பார்த்து எந்த திசையை பார்த்து செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அதுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த சட்ட திட்டங்கள் தான் தேசம் காலம் திக்கு. சர்வ திக்கு எல்லா திக்கும் தேசமும் காலங்களும் யோகிக்கான்
சரியை கிரியை யோக சமய நியமங்கள். சரியைக்கு இப்படி இருக்க வேண்டும், கிரியைக்கு இப்படி இருக்க வேண்டும், யோகத்துக்கு இப்படி இருக்க வேண்டும். சமய நியமங்கள், இந்த சமயத்தைச் சேர்ந்தவர் இந்த சடங்குகளை கடைப்பிடிக்க வேண்டும். நீங்கள் முதல்ல பூசை ஆரம்பிக்கணும்னா உடனே என்ன பண்ணுறீங்க? மடியாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற பழைய ஆடையை தண்ணியில் போட்டு கிடச்சி அது திரும்பி காய வச்சு இப்படின்னு சில பேர் பார்ப்பாங்க. ஆச்சாரத்தை பார்க்கறது குடிபடி கூடாது. அதாவது வீட்டில் முதல் நாள் போட்டு நினைச்சு போட்டிருப்பாங்க, அதை எடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது. 2 வெயில் படக்கூடாது. இதில் சாஸ்திரத்தில் இருக்கு. ஆச்சாரத்துக்கு விரோதம். நேற்று காய வச்சு இன்னைக்கு எடுத்து வச்சு அதை உபயோகப்படுத்தக்கூடாது. மழை காலம் வந்தால் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம போல கிரகஸ்தர்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் செல்லுபடியாகவே தவிர சிவஞானிக்கு இதெல்லாம் அத்தியாசரணி என்று சொல்லுங்கள். ராமன் சுவாமிகளுடைய நிலையை அப்படித்தான். இறைவனோடு அவர்களுக்கு இருக்கிற தொடர்பு இடையரா தொடர்பாக ஆகின்ற வரையிலேயும் பயிற்சிகள் அதிகமாக இருக்கு. அவர்கள் தங்களை பழக்கிக் கொள்ளுகிறார்கள் பலருக்கு. அது கிடைச்ச உட்பாடு மற்ற எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. அதோடு தங்களுக்கு இருக்கிற தொடர்பு ஒன்று தான். அதுக்கு பிறகு அவர்கள் எதையுமே நினைக்கவில்லை. சர்வ திக்கு தேச காலங்கள் யோகிக்கு ஆகின்ற சரியை கிரியா யோக சமய நியமங்கள் சரி வர்ண ஆசிரமங்கள் முதலாய நிகழ்த்தும் தேச காலம் திக்கு எல்லாம் சிவஞானிக்கு ஆகா. சிவஞானி எந்த நேரத்தில் எப்படி இருப்பான் என்றெல்லாம் நாம் அவனுக்கு கணக்கு போட முடியாது. இதுக்காக இங்கிலாண்ட ஒரு பாட்டு எழுதிட்டாரு. சித்தியாரில் இருக்கிற பாட்டை எடுத்து இங்கே சுத்தார் என்று அருளை செய்தினர். அருணந்தி சிவாச்சாரியார் 63வது பக்கத்தில் மேலே ஒரு பாட்டு விடுவோம். ஞானமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை நாடுவதும். ஞான அனுபூதியிலே தன்னை மறந்து கிடக்கிறவர்களுக்கு நன்மை தீமை இல்லை. நான் சொன்ன அந்த ராம் சுரத்குமாரை போய் பார்த்தோம்னா நமக்கு போச்சாங்க. நல்ல அறிவாளியாக இருக்குது. இதுவாக இருக்கிறவங்களுக்கு கிட்டக போகிறதுக்கே அறிவிப்பார். ஆச்சாரமாக இருக்கணும். உடம்பு பூரா அழுத்து மாதிரியும் ஓயாமல் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். சிகரெட்டு ஓயாமல் பிடிச்சிட்டு இருப்பார். நமக்கு உட்கார்ந்த உடனே ஒரு பாக்கெட் வாங்கி கொண்டு வரணுமா, அது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவரை விட்டு அகன்று போக நமக்கு தோன்றார். நானே பல நேரம் அவருடைய உத்தரவு வருவதற்காக காத்திருக்கிறேன். இதுதான் உட்காந்து என்னை பற்றி 4 பாட்டு பாடுங்க. சிவஞானிக்கு ஆசை இருக்கலாமா, இந்த பிரம்மஞானி இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு இருக்காரு. இந்த அறிதல் அறிது அவருடைய எல்லாம். அதான் சொல்றாரு. ஞானமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை நாடுவது ஒன்று இல்லை. சீலவிலை அவர்களுக்கு என்று ஒரு ஒடுக்கம். இங்கே அவரை மாத்திரம் சொல்லக்கூடாது. மூண்டியில் ஒரு சாமி இருந்தார். அப்புறம் அப்படி சோறு கொண்டே வச்சு சாப்பிட்டுருந்தா சாப்பிட்டுப்பார், சாப்பிடலன்னா இல்லை. அது தலை என்னன்னு ஒரு குட்டப்படுத்தி சத்தியசாயினுடைய தலை மாதிரி பம்பையா இருக்கும். இவர் நல்ல சீப்பு முடிச்சு சிங்காரமா வச்சிருப்பார் சத்தியசாயி. அவர் தலை ஏதோ காக்கக்கூடு குருவிக்கூடு மாதிரி கசாமிதான் இருக்கும். அதுல நிறைய பல்லி பாம்பு தேடு எல்லாம் இருக்கும். மாட்டு உண்டு அதனால சொல்ல முடியும். நமக்கு பயமா இருக்கும். அது விளையாட்டா சிரிச்சுட்டு தான் இருக்கும். சொல்றாரு சீலவிலை. திருவலம் மௌன சுவாமிகள் இருந்தார்.
அவர் சாக்கெல்லாம் கட்டிக்கிட்டார். தோணி அது கட்டிக்கிட்டார். பாறையில சோக்கா போட்டு நாய் மாதிரி வாயால் சாப்பிடும். இதெல்லாம் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவருடைய செயலை விமர்சனம் பண்ண முடியாது. சீரவிலை நன்மையோடு தீமையிலை நாடுவதும் இல்லை, சீரவிலை தபம் இல்லை, விரதமோடு ஆசிரம செயல் இல்லை, யானும் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை. அவருக்கு இந்த மாதிரி கோலம்னு இல்லை. புலன் இல்லை, கரணம் இல்லை. புலனை கொண்டு ஒரு செயலும் அவர்கள் செய்வதில்லை, கரணங்களை கொண்டு ஒரு செயலும் அவர்கள் செய்வதில்லை. அவசியம் இல்லை. ஏன்னா உலகம் கடந்த நிலையில இருக்கிறவர்கள் அவர்கள். உலகத்தோடு அனுபவிக்கணும் தான் புலனுக்கும் கரணத்துக்கும் வேலை. நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஐம்புலன்களும் அந்த கரணங்களும் உலக விஷயங்களை அனுபவிக்கத்தான், இறைவனை அனுபவிக்கிறதுக்கு இது பயன்படாது. ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பயன்படலாம், நமக்கு அது பயன்படாது. சிறப்பாக புலன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, புலனும் இல்லை, இன்ன அடையாளம் இன்ன ஜாதி என்றெல்லாம் அவர்களை பார்க்க முடியாது. பாலருடன் அவர்களை பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார்கள். சில நேரத்தில் குழந்தை மாதிரி இருப்பார்கள். பைத்தியம் பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். நமக்கே எரிச்சலா இருக்கும். இங்க குருநாதருடைய மனைவியா இருப்பாங்க. போனோம்னா அவருக்கு ஏதாவது பலகாரம் பண்ணி கொடுப்பாங்க. மைசூர் பாகு அல்லது தேங்காய் பருப்பு இந்த மாதிரி ஏதாவது ராமசுரகுமார் அப்படின்னு எடுத்து ஆர்வமா சாப்பிடுவார். டபால்னு ஒரு சாப்பிட்டு கடிச்சு தூக்கி நம்மளை நான் சாப்பிடுங்க. அந்த நேரத்தில் அறிவுறுக்கவோ வேறு வேறு நினைக்கவோ அதுதான் அவரிடத்தில் இருக்கிற ஒரு தவறு சொல்றாரு. புலன் இல்லை, விசாத குணம் அறிவி, பேய் பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். சில நேரத்தில் வைத்தியம் பிடித்தவர்களைப் போல பேய் பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். திடீரென்று பாடுவார்கள், திடீரென்று ஆடுவார்கள். அதனாலே சிவஞானியை அடையாளம் கண்டு கொள்வது மிகவும் வடக்கே கும்பமேளாவுக்கு வருகிறவர்கள் எல்லாம் சிவஞானிகள் இல்லை. வீட்டை விட்டு தனிகட்டு கிளம்புன ஆள்கள். அவர்களை இந்த லிஸ்ட் எல்லாம் சேர்க்க முடியாது. சிவஞானி சிவனிடத்தில் சித்தத்தை வைத்து அடங்கி இருப்பன். அவர்கள் ஆரவாரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வேஷம் இருக்கும். பிறரை பயமுறுத்த கொண்ட வேஷம். சிவஞானிக்கு அது நோக்கம் இல்லை. அவனுக்கு பிறரை பற்றிய கவலையே கிடையாது. அவனை பற்றிய கவலையும் இல்லை. பிராரப்த கர்மம் உள்ளதுடையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரே தவிர அவர் இறைவனோடு ஒன்றுபட்டிருக்கிறார் என்கின்ற அளவுதான் அவரை சொல்லணும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள்டார் என்ன செய்திருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க. இதுதான் சிவஞானியினுடைய பணி. மற்றவர்களைப் போல அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்தாலும் சிவனை விட்டு அகலாமல் எப்பொழுதும் தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புலன்களும் கரணங்களும் உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே நாட்டம் கொள்ளாமல்
தன்னால் இங்கு உள்ளே அனுபவிக்கப்படுகின்ற சிவத்தோடு திருவருளோடு ஒன்றாகிறது. அது மிகப்பெரிய சுகமாக இருக்கிறபடியினாலே வேறொன்றை நுகர்வதற்கு வெளியில் வருவதற்கு இடம். இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் ரொம்ப நாள் உலகத்தில் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அந்த அனுபூதி நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட பிற்பாடு ரொம்ப நாளைக்கு உலகத்தில் அவர்களை ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கான். இவ்வளவு நாள் இருக்காருன்னா அப்பரடிகள் 81 வயது இருந்தாருன்னு சொன்னா அவர் சைவத்திலே விளங்கிய காலம் என்று சொன்னீர்களேன்னு கடைசியில ஒரு 15 வருஷம் 16 வருஷம் என்ற அவர் திருப்பாதிரி புலியூர்ல கரையேறிய பிறகு அதுக்கப்புறம் தலயாத்திரை தொடங்கின பொழுதுதான் ஞானசம்பந்தருடைய நிகழ்ச்சியை கேள்விப்படுகிறார். உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை உரைப்ப கேட்டார். அவருக்கு மனசுல ஞானசம்பந்தரை பார்க்கணும்னு ஆசை. அப்போ கிட்டத்தட்ட ஞானசம்பந்தர் ஞானப்பால் உண்ட நேரமும் அப்பரடிகள் அவரை புரிந்து கொண்ட நேரமும் உள்ளுக்கொண்டு நெருக்கமான நேரம். ஞானசம்பந்தர் எத்தனை வருஷம் இருந்தாரோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாலே அந்த 81 வயசு அவர் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் சமண சமயத்தில் அவர். அப்போ அவர் சிவஞானின்னு நாம் சொல்ல முடியாது. அவர் திருவாளன் திருநீர் திலகவதியார் அழைப்ப பெருவாழ்வு வந்தது என்று சொல்லி திருவதிகள் பெருமானிடத்திலே போய் கூத்தாயினாறு என்கின்ற பதிகம் பாடி உட்பாடு அவருடைய மனோபாவம் நிலையும் மாறி அதுக்கு பிறகுதான் அவரை சைவ கணக்கில் நாம் கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு காலம் குறைச்சல். ஞானசம்பந்தருக்கு 16 வருஷம் என்று சொன்னார். அந்த 3 ஆண்டுகளை கழித்து கொண்டு பார்த்தா 13 ஆண்டுகள் அவர் சைவத்தில் உபதேசம் பெற்ற பிறகு அருணந்தி சிவாச்சாரியார் எவ்வளவு காலம் இருந்தார் என்பது வேற விஷயம். அது முந்தி அவர் ரொம்ப வயசானவர். 2ஆம் இடத்துல உபதேசம் பெறுவதற்கு முன்னாலே அருணந்தி சிவாச்சாரியார் ரொம்ப காலமானவர். அந்த உபதேசத்துக்கு பிறகு வெய்கண்டாரால் அவருக்கு கிடைத்த ஞான அனுபவி செல்வமானது அவர் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கும்படியாக செய்வது குறைச்சலாக. இது சிவானுபூதி செல்வர்களாக இருக்கிறவர்கள் நெடுங்காலம் இந்த உலகத்தில் இருக்கிறது. சிவஞானி சிவனிடத்தில் சித்தத்தை வைத்து அடங்கியிருப்பான். நாளைக்கு நிகழ்ச்சி இல்லை, அவர் வர இயலவில்லை சொல்லி தெரிவு பண்ணாரு. நீங்க தான் தெரியுமா அவருடைய அருமையான உடனே சிவஞானியை பார்த்து வெளித்தோற்றத்தை கண்டே மயக்கூடாது. சிவஞான வெளித்தோற்றத்தில் இருப்பான், உள்ளுக்குள்ள அவன் போல சில பேர் வெளித்தோற்றத்தில் அலுவலப்பா இருப்பாங்க, உள்ளத்தில் புரிவுள்ள அதனால இந்த இறைவனான அருவும் இல்லை, உருவும் இல்லை, அது உருவும் இல்லை. அதான் இந்த பாமசாமிகள் அருநாதருக்கு துதிப்பாட்டார். அருகாத்துதி பாமசாமி பாடணும். அருவும் ஒரு நான்காகி உருவும் ஒரு நான்காகி அறையிருந்தும் அறிவுள்ள உருவு உண்டாகி முத்திர வழுத்து மன்னா பெருவிழைக்கும் அப்பாதாய் உள்ள பொருள் ஈதனிலே பெரிதும் செய்யோர் ஒருவனையே புகழ்ந்த அருள் ஆழ்ந்தகிரி சேவடி எப்போது உள்ள துளைப்பான். அது
4, உருவம் 4, அருவருவம் 1. எல்லாருமே அதை ரெண்டாவது சிவஞானி வந்து எனக்கு பாடு சொல்லாதுல ஒரு பெருமானி கேட்டுக்காருன்னாங்க எனக்கு பாடு பார்க்கலாம் எப்படி பாடணும் கேட்கிறாரு எப்பா ஆகிய இந்த தோல் என்னுடைய வயிறு என்னுடைய எதிராக எனக்கு பாடு பார்த்து 10 சித்தனை பொட்டு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என் வச்சு பாடு சொல்றாரு நீ பாடு சொன்னதான் நான் பாட்டு பார்க்க ஒரு பெருமானி தன் பாடணும் சொல்லிக்கிறேன் சிவஞானி கேட்கறதுக்கு போகலாம் ஆச்சரியம் இல்லை இருந்தாலும் அந்த ஏன் பாட சொன்னாங்க அந்த பாடல் தான் நாம் பெறுவோம் இவ்வளோ சுந்தரப்பு சுவாமிக்கு சுந்தர சுவாமிகளுக்கு இறைவன் அப்பப்போ கொடுக்கலையே பாட்டு பாடு இருக்காரு ஏன் நாம அந்த பாட்டை கேட்டு அனுபவிச்சிருக்காங்க நமக்காக பாடுறோம் அதில் மிக அருமையான கருத்து நீங்கள் அனைவரும் அந்த சிவஞானியை பார்த்து விழுத்தோற்றத்தை பார்த்து நீ ஏமாறக்கூடாது எங்க ஊர்ல சாமி பல சாமி வச்சிருக்கோம் ஒரு இது பூரா அவர் சாப்பிடணும் அவர் வெறும் உருளைக்கிழங்கு சாப்பிடுவார் குடிக்க மாட்டாரு இது கொடுக்க மாட்டாரு எனக்கு அருவருப்பாரு எங்க அம்மா இல்லடா அவர் பணி செய்யணும் அவர் ராத்திரில நான் இந்த சாவி போறோம்னா அதை வழியே பார்ப்பேன் அது கவர் பண்ணாருன்னா அப்படி இருக்கும் பையெல்லாம் ஊட்டி அப்பதான் அவர் ஒரு நல்ல ஒரு அன்பை ஏற்படுத்தும் சிவஞானம் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருப்பாங்க சில சமயம் ரொம்ப ஜோரா ட்ரெஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க ஆனாலும் போலீஸ் ஆஃபீஸர் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த 7ஆம் தேதி நீங்க அவசியம் வயசு வரணும் 7ஆம் தேதி ஜூலை மாசம் வந்து மன்றத்தை துவைக்க நாள் அன்றைக்கு வந்து போன வருஷம் நமக்கு மிக அருமையாக அந்த மாநாட்டு நடத்தினார் மாரியப்பன் அந்த முப்பு முதலாளி அவரு அந்த ஊர்லேருந்தே ஒருத்தர் வர யார் வர்றாருன்னா அவருடைய அவருடைய பாட்னர் தான் மகாத்மா காந்தி கூட இருந்து உப்பு சத்தியாகிற வேலை அவரு வர்றாரு நீங்க திரும்ப நான் வர பார்த்தாங்க நீங்களாம் வந்து அந்த விழாவை சிறப்பிக்கணும் அன்னைக்கு வந்து நம்ம ஞானியாசங்களை பற்றிய கருத்து இருக்கும் அந்த மரணத்தை வளர்த்தவங்களை நான் நன்றியோடு பாராட்டேன் இவங்களெல்லாம் நான் 109 வருஷம் நான் இந்த மன்றத்தை அனுபவிக்கிறதுனாக்கா இவங்களோட உழைப்புக்கு காரணமாக ஆனால் நீங்களாம் வந்து அந்த உங்களுடைய நன்றியை தெரிவித்து போர்த்தினுடைய கடமை 7ஆம் தேதி ஒரு 5 மணிக்கெல்லாம் 5 காலத்துலாம் தேவாரி இசை நடக்கும் 1 மணி நேரம் நமக்கு ஒவ்வொரு மாலையில் வந்து பாட்டு தர தெரியுங்களா யாரும் கற்றுக்கிறீங்களா ராமநாத உருவார் மிக பாடுவார் இப்போ மயிலாப்பூர் அவருக்கு உருவார் நானும் ஒரு மணி நேரம் பாடுவார் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நடக்கிறது மாறி பண்றவர் மிக சிறந்த அன்பர் நம்ம போன வருஷம் மேல நடக்கிறார் அவருக்கு சித்தாந்தம் கொண்ட மாவட்ட இந்த விருதை வழங்கும் அது 2001 தொடர்ந்து ஆரம்பிக்கும் அது பல இது இருந்தது அப்புறம் நான் தலைவர் பிறகு அது ஒரு சொல்லி சித்தா சரவம் சொல்லணும் சித்தம் தொடர் மாட்டோம் சொல்லி இங்க அந்த முதல் மொழியரசு இருந்தார் அவர் தகப்பனார் அது முதல் அந்த சிறுதான் அவர் பல படத்து வரும் ஆனால் நீங்கள் வந்து விழா சேர்ப்பிக்குமாறு திருவடி பண்ணிக்கொண்டு இப்பொழுது விழாவை நிறைவு செய்கின்றோம் வான்மைகள் வடாது பெய்க மலிவுடன் துறக்க மன்னன் போர்முறை அரசு செய்க தொழிலாக உயர்வு வாழ்க ஆண்மை அறங்கள் ஒழுங்க நற்றவனை மேல் கொண்டிருக்க மேன்மைகள் சேவை நிதி விளங்க உலகம் அல்ல மேன்மைகள் சேவை நிதி விளங்க உலகம் அல்ல தென்னாடு சிவையை போற்றி அதற்கு விரைவாக அதை யாரும் நேரில் இருக்காங்கள அம்மா கணவரும் நாங்கள் பெரிய பயிர்விட்டாங்க ஐயா வந்து புத்தூர் காப்பீட்டுல பெரிய பயிர்க்கிறார் அவங்க நேரம் ஒதுக்கி வராங்க இங்க சில்வர் எங்கப்பா நேரம் சொல்றாங்க